ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீடியோவில் நான் திருப்பதிக்கு கிரகப்பிரவேசம்க்கு ரிலேட்டிவ் வீட்டுக்கு நான் போன மாதிரி நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதோட கண்டினியூவேஷனாக நான் இந்த வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பதி எக்ஸ்பிரஸ்னு பேர் போட்டிருக்கு அந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் எஸ்பெஷலி சென்ட்ரல் டு திருப்பதிக்கு தனியாகவே தினமும் செயல்பாட்டில் இருக்குது. இந்த ட்ரெயினுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டிக்கெட் வாங்குறப்ப நம்ம என்ன பண்ணலான்னா, வேப்பம்பட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே நான் திருப்பதிக்கு நான் ட்ரெயின் நான் வாங்கியிருந்தேன். அன்ரிசர்வ் டிக்கெட் தான், ரிசர்வேஷன் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணி எனக்கு டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பார்த்தீங்கன்னா எந்த டெஸ்டினேஷனுக்கு வேணும்னாலும் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த டிக்கெட் யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் ட்ரெயின்ஸ் ஏறி இறங்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஸ் கூட நம்ம பிடிக்கலாம். இது ஆடட் அட்வான்டேஜ். மறுபடியும் க்யூவில் போய் நிற்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் நான் இந்த வீடியோவில் அதையும் பதிவு செஞ்சுக்கிறேன். அதனால் நீங்கள் எந்த ஸ்டேஷனில் ஏறினாலும் அந்த ஸ்டேஷனில் டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்டினிக்கு இங்கே சொல்லி நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஜனங்க எவ்வளோ ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஜனங்க ஏறி இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே உட்காரத்துக்கு சீட் கிடைக்கல, நின்றுக்கிட்டே தான் வந்திருந்தேன். ஸோ திருத்தணி வரையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பித்தாங்க. ஸோ திருத்தணி கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு சீட் கிடச்சிருந்தது. நான் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு. இந்த ட்ரெயின் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு நிறையவே கோச்சஸ் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, டக்குன்னு நம்ம ஏறிட்டு நம்ம உட்காந்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நகரி ஸ்டேஷன். அந்த நகரி ஸ்டேஷன் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆக்ட்ரஸ் ரோஜா அவங்க தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நகரியில் செட்டில் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டில் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டூரிசமில் ஏதோ ஆஃபீஸராக இருக்கிறதா தெரிய வந்தது. அவங்களோட ஹோம் டூரு இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தது. அவங்க ஒரு சில மூவிஸ்லாம் கூட ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சாங்ஸ் அதெல்லாம் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஏகாம்பர குப்பம்னு சொல்லி போட்டிருந்தது. இந்த ஸ்டேஷன் அந்தளவுக்கு ஃபேமஸாக என்னன்னு தெரியல, எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இந்த ரூட்டில் போகிறப்ப தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த ஏகாம்பர குப்பம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இறங்குனாங்கன்னா எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் இறங்குனாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிரம்பி வழிஞ்சாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போகிற கூட்டம் கம்மியாக தாங்க இருந்தது. நான் எல்லாருமே திருப்பதிக்கு தான் போகிறாங்க போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாங்க. ஸோ திருத்தணியிலேயே பாதி கூட்டம் குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏகாம்பர குப்பம் கிட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் ரொம்ப காலியாக தாங்க இருந்தது, நான் நினச்ச மாதிரி இல்லை. ஸோ இந்த சென்னை டு திருப்பதி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல வியூஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். நல்ல பச்சை பசேல்னு இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் மலைங்கள்லாம் கூட இருக்கும். நடுவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணேன். எனக்கு விண்டோ சீட் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நகரி கிட்ட தான் கிடச்சிருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் என்னால் கேப்சர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
அதனால் அந்த நேச்சுரல் சவுண்டோட நான் வந்து எதுவும் பேசாமல் நான் அதை அப்படியே நான் வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ புத்தூருக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருந்தது. கூட்டம்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, ஒன்றுமே பெருசாக இல்லை. அதனால் மேக்ஸிமம் வந்து தரிசனம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் தரிசனம் எல்லாம் கூட ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிஞ்சது. நான் எப்படி தரிசனத்துக்கெல்லாம் போனேன், என்னென்ன டிக்கெட்லாம் வாங்கணும், எந்த வழியாக போனேன்ற விஷயம் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொரு வீடியோலாம் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் இதோட கண்டினியூவேஷன் வீடியோஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸில் திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா 7:10 அரௌண்ட் வந்து காலையில் வந்து நான் ஏறி இருந்தேன். கரெக்டாக 9:20 ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரேணிகுண்டாவில் வந்து கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இது நாங்கள் வந்து திருப்பதிக்கு நாங்கள் வந்து இறங்க வேண்டியது. ஸோ ரேணிகுண்டா டு திருப்பதி வந்து அந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது போல், அதனால் சிரமமாக போச்சு. இந்த ரேணிகுண்டா ஸ்டேஷன் இறங்கிட்டு வெரி ஃபஸ்ட் டைம் நான் ரேணிகுண்டாவில் வந்து நான் இறங்கியிருக்கேன். எப்போயுமே ரேணிகுண்டாலலாம் இறங்குனதே கிடையாது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோ பிடிக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாவோ என்னவோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ திருப்பதி வரையுமே கொண்டு வந்து விட்டுடுவாங்க. ஸோ அதே போல் பஸ் வந்து ஏறலாம். பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு கிடைக்குது, 30 ரூபாய்க்கும் இருக்குது. ஸோ ஷேர் ஆட்டோ வந்து 50 ரூபாய் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பஸ்ஸை விட டபுளாக கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொஞ்சம் பொடி நடையாக நடந்து வந்துட்டு நான் பஸ் வந்து பிடிச்சிருந்தேன். நான் ஏறின பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுற பஸ்ஸு. அதே போல் 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுற பஸ்ஸும் இருக்குது. அது எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் போகிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவும் அவைலபிளாக இருக்குது. அதே போல் ஷேர் ஆட்டோஸும் நிறையவே அவைலபிளாக இருக்குது. அவங்களுக்கும் உதவணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் ஆட்டோ கூட யூஸ் பண்ணி நீங்கள் டக்குன்னு வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற நேரத்தை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேணிகுண்டா ஸ்டேஷனுக்கு விட்டு வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. பசிக்குதுன்னா டக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டலில் போயிட்டு நம்ம வந்து சாப்பிட முடியும். ஸோ பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து ரொம்ப அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ நான் ரேணிகுண்டாவில் வந்து திருப்பதிக்கு பஸ் வந்து ஏறிட்டேன். ஸோ 20 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி பஸ்ஸஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். லேடிஸ் கண்டக்டர்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. இந்த ஆந்திராவில் மட்டும்தான் லேடிஸ் கண்டக்டர்ஸ் வந்து நிறைய நம்மளால் பார்க்க முடியும். ஸோ தமிழ்நாட்டில் நான் ஒருத்தரை கூட நான் பார்த்தது கிடையாது. அவங்களெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து ஆட்டோவும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது அவங்களுக்கெல்லாம். ஸோ ஃப்ரீடம்ன்றதை விட பொறுப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களும் அவங்களால முடிஞ்சதை வந்து அவங்களோட குடும்பத்துக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.